அனைவருக்கும் வணக்கம். பச்சை மிளகாய் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தொக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பச்சை மிளகாய், ஒரு 8 பல் பூண்டு, கருவேப்பிலை 2 கொத்து, ஒரு துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ. இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 8 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தனி சேர்த்து ஊற வச்சுக்கணும். கடாயில் கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அரைச்ச விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். பச்சை வாசனை போகணும். கால் டீஸ்பூன் வெந்தயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிக்சியை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளி கரைசல் எல்லாம் சேர்த்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரை கொதிக்க விடணும். அப்பப்போ இடையில கிளறி விடணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்ச வெங்காயத்தை தூவிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பண்ண வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பச்சை மிளகாய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.